அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து பழைய தக்காளி. இதில் இந்த காய் இருந்ததுனால இங்கே கொண்டாந்து வச்சேன். இது எல்லாமே பழுத்துருச்சு. இது 2 தவிர இது 3மே பழுத்துருச்சு. இப்போ இந்த 3ஐயும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 3 பழம் எடுத்தாச்சு. இப்போ அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்கலாம். இப்போது நம்ம வந்து பழைய செடியில் நம்ம அறுவடை பண்ணணும். இப்போ இது வந்து புது செடி. இது பாருங்க, இது வந்து இப்போ தான் லைட்டாக பழுத்துருக்கு. இது சூப்பராக பழுத்துருச்சு. இங்கே இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஏற்றலாங்க சூப்பராக இருக்குது. இப்போ இங்கே எடுத்தாச்சு. இப்போ இங்கே இருக்குது. இதையும் வந்து அந்த பக்கம் இருக்குது. இப்போ இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். தொட்டோடனே விழுகுது பாருங்க. அந்த மொழிக்கு நேரம் வந்து பண்ணோம்னா வரும். இப்போது அங்கே எடுத்துட்டோம். இப்போ இதுக்குள்ளே ஒரே ஒரு பழம் நல்லா பழுத்துருக்கு. அப்புறம் எல்லாமே பிஞ்சாத்தில் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது என்ன ஆப்பிள் தக்காளி நடாமே? இது ஆப்பிள் இருக்குது, நாடும் இருக்குது. இப்போ இந்த பாருங்க, இங்கேருந்து எடுக்கணும். இது எல்லாமே காயாக இருக்குது பாருங்க, எல்லாமே காயாக இருக்குது. இது 2 மட்டும்தான் பழுத்துருக்கு. இப்போ இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது உள்ளே போயிடுச்சு, சிறப்பாக இருக்கு. இங்கே இருக்கு, அந்த பக்கம் இருக்காச்சியா? அப்படியே பார்த்தாரு அவ்வளோதான். காயாக தெரியுது. இந்த மாதிரி காய ஜாஸ்தி சூப்பராக. இது ஃபுல்லுமே வந்துட்டு காய் தான். காயை வந்துட்டு நெல்லிக்காய் மாதிரி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இப்போது இந்த இடத்துல எல்லாமே காயாத்தான் இருக்குது. இது 3 பழுத்துருக்கு. இது 3 வந்து நம்ம எடுத்துக்கலாம். புடலங்காய் பெருசாகிடுச்சு. சூப்பராக இருக்குது. எல்லாமே பிஞ்சாக இருக்குது. இவ்வளோதான் பழுத்துருக்குது. பழுத்ததை நம்ம எடுத்துட்டோம். அன்னைக்கு காட்டின புடலங்காய் தான் எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு, நல்லா பெருசாகிடுச்சு. இதெல்லாம் இன்னும் பிஞ்சாக இருக்குது. இது வந்து இனிமேல் கல் கட்டி விடுவாங்க. ஏமே கல் கட்டணும்ல, இல்லாட்டி ஒரு மாதிரி சுருண்டுக்கும். சுருண்டுக்கும் அந்த மாதிரி. அது ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ நாங்கள் என்ன கல் கட்டலையா, இந்த மாதிரி தான் கல் கட்டணும். நம்ம வந்து தக்காளி பழம் அறுவடை எடுத்தோம். இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து இருக்குது, அதை நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இங்கே பார்த்துக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் 1 வருஷம் வச்சுக்கிறோம். இப்போ வந்து இந்த வெண்டைக்காயை நமக்கு எடுத்துடலாம். நல்லா பிஞ்சு காயாக இருக்குது. எல்லாமே இல்லை, ஆனால் நம்ம பார்த்துட்டு போனாலும் ஒன்று ஒன்று அப்படியே விட்டுருது. அது அப்படியே முத்தி போயிடுது. இன்னி வர்றது எல்லாமே வந்து அவ்வளோ விளையாண்டு வராது. ஏன்னா வந்து ரொம்ப செடி ஹைட் ஆகிடுச்சு. அதனால் அந்தளவுக்கு பெருசாக வராது. இது இங்கே இருக்கு. எங்கிட்ட வைக்க இது இப்போது இதை நம்ம வந்து எடுத்துடலாம். அந்த பக்கம் போ. இங்கே ஒன்று இருக்குது. இந்த உள்ளே இருக்காரு, எங்கிட்ட இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே இருக்காரு. இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, ஆனாலும் காய் காய்ச்சிருக்கு. இங்கே ஒன்று இருக்குது. இனி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்கு. விதை வேறு அப்படியே வெளியில் தெரியுது. இப்போது இங்கே ஒன்று இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். உடையுது. இங்கே ஒன்று இருக்குது. இந்த வெண்டைக்காயெல்லாம் வந்துட்டு நம்ம ஹைட்டுக்கு இருக்குது. ஹைட்டுக்கு மேலே வந்துருச்சு. ஆமாம், இந்த கீழே எடுத்து வச்சாலும் என் ஹைட்டுக்கு இருக்கும் போல். இப்போ இங்கே ஒன்று இருக்குது. அவங்க விதை வந்து அப்படியே வெளியில் தெரியுது. இங்கே ஒன்று இருக்குது. இதையும் நம்ம எடுத்துடலாம். அத்தாடி குத்துது. இந்த மாதிரி செம்பகப்பூ வந்து பூத்துருக்கு, யாருமே கவனிக்கலை. எல்லாமே மலர்ந்து அப்படியே விரிஞ்சிருச்சு.
பாருங்க எப்போ பூத்துச்சுனே பார்க்கல. எல்லாமே மலர்ந்து விரிஞ்சிருச்சு. எனக்கு அப்படியே எல்லாமே மொட்டாக இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துலேயும் மொட்டு தான் இருக்குதுங்க. இங்கே மொட்டு இருக்குது. எல்லாத்தையுமே மறுபடியும் மொட்டு வந்திருக்கு எல்லாத்துலேயுமே. ஆனால் இந்த செடி வந்து அப்படியே ஒரு மாதிரி வெள்ளையாகவே தான் இருக்குது. ரசிக்கிறது மேட்சிங். நம்ம இப்போ அறுவடை முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி பழம் அறுவடை பண்ணியிருக்கிறோம், வெண்டைக்காய் அறுவடை பண்ணியிருக்கிறோம், ஒரே ஒரு செம்பகம் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி இவ்வளோ தாங்க வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.